ஹாய் டெக்கீஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ணுற மூவிஸ் ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை கம்மி பண்ணுறதுன்னு தான் சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மூவியோட மெட்டா டேட்டா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு MKV Toolnix அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோடனே ஃபர்ஸ்டே இது இங்கே இருக்கு பாருங்க, இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே மேலே டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன ஓஎஸ் இருக்கோ எல்லா ஓஎஸுமே ஷோ ஆகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் தான், அதனால விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அதேமாரி நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரினா லினக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக் ஓஎஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸாக இருந்தால் இங்கே விண்டோஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோடோட லிங்க் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 64 பிட் 32 பிட்னு சொல்லி ரெண்டு இது இருக்குது. ஸோ 64 பிட் உங்கள் பிசி சப்போர்ட் பண்ணணும்னா 64 பிட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 32 பிட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி காட்டுது. ஸோ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து கடைசியாக ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களோட விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா போய் டைரெக்டாக அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் கைஸ் அந்த சாஃப்ட்வேர். பார்த்தீங்கன்னா தெரியும், MKV Toolnix GUIன்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ். உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து நான் படத்தை வந்து இன்சர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம். இல்லாட்டினா ரைட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மவுஸில். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஆட் ஃபைல்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிசிக்குள்ளே இருக்க மூவிஸை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதோ இந்த இடத்துல ஓகே இந்த சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள்கோசரம் நம்ம காட்ட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்லின் சீரீஸ் எபிசோட் நம்பர் 1. இந்த எபிசோட் நம்பர் 1ஓட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டிஸ், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.21 GB இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆடியோ. இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் மூலயமா இதோட சைஸ் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த MKV Toolnixஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறமா நம்ம அந்த பெர்லின் சீரீஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். அந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே மேலே வந்து அந்த ஃபைல் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஆடியோஸ் மல்டி ஆடியோன்றதுனால கிட்டத்தட்ட 5 ஆடியோஸ் இருக்குது. வீடியோ ஒன்று தான். எல்லா மூவிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று தான் இருக்கும். ஆடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா மல்டி ஆடியோவாக இருந்தால் 4 or 5 இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்டைட்டில்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும் இதில் காட்டுற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வீடியோவை வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசேபிள் ஆல் ஐட்டம்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சைடில் இருக்க இந்த டிக் சிம்பிள் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த டிக் சிம்பிள் போனோடனே எல்லாமே டிசேபிள் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம டிக் பண்ணிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ நம்ம கன்ஃபார்ம் அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆடியோ, இந்த ஆடியோவில் தான் பார்த்தீங்கன்னா மல்டி ஆடியோ கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் வந்து இப்போ என்னோட லாங்குவேஜ் தமிழ்னா நான் தமிழ் மட்டும் எனேபிள் பண்ணால் போதும். தமிழ் மட்டும் எனேபிள் பண்ணிட்டா சிங்கிள் ஆடியோ மட்டும்தான் இருக்கும். ஒரு வீடியோ அது கூட ஒரு சிங்கிள் ஆடியோ. இதே உங்களுக்கு தமிழ் வேணாம், நான் இங்கிலீஷ் மட்டும் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷ் இங்கே இருக்குது, அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தமிழ் இங்கிலீஷும் வேணும்னா தமிழ் இங்கிலீஷும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் மட்டும்தான் தேவை, அதனால் நான் தமிழ் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நேம்னு சொல்லி கீழே காட்டுதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இந்த இடம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே ஷோ ஆகுது. ட்ராக் நேம் தமிழ் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் 5.1. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா. ஸோ மெட்டா டேட்டானா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு மூவியை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா
அது அவங்க வெப்சைட் தான் சொல்லி அவங்க அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னா அது ரிமூவ் பண்ண தேவையில்ல, பட் நமக்கு ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை எம்டியாகவும் விடலாம், இல்லைனா ஏதாவது ஒன்று இன்க்ளூடும் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடு 1 எபிசோடு நேம் அப்படியே கொடுத்துக்கலாம். த எனர்ஜி ஆஃப் லவ். தி எனர்ஜி ஆஃப் லவ். ஸோ எபிசோடு 1ஓட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி எனர்ஜி ஆஃப் லவ். நம்ம அதை அப்படியே கொடுத்துக்கிட்டோம். இதை Ctrl A கொடுத்து Ctrl C காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறமா வேறு எங்கெங்கே அந்த மெட்டா டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கிறது தேவையில்லாது, ஸோ அதில் தான் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருக்க ஆடியோவில் மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் போய் Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ட்ராக். வீடியோ வந்து டிஃபால்ட் ட்ராக் எஸ் இருக்குது. இப்போ வந்து ஆடியோவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ட்ராக் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நோன் இருக்குது, அது எஸ்ன்னு மாற்றிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிங்கிள் ஆடியோ மட்டும் இருக்கிற மாதிரினா அது நோவில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதே வந்து மல்டி ஆடியோ, இப்போ நான் இங்கிலீஷும் தமிழும் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ இங்கிலீஷ் எனேபிள் பண்ணிட்டீங்க. எனேபிள் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து டிஃபால்ட் ட்ராக் நோவில் இருக்குது, இங்கிலீஷ் வந்து டிஃபால்ட் ட்ராக் எஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் தமிழ் தான் பார்க்க போகிற, இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஃபால்ட் ட்ராக் இங்கிலீஷில் எஸ் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணோன்னே இங்கிலீஷில் தான் ஓட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் போதே தமிழில் தான் ஓடணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் இருக்கிறது வந்து டிஃபால்ட் ட்ராக் நோன்னு கொடுத்துக்கோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கிற டிஃபால்ட் ட்ராக் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னும் போது மட்டும் இதை பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் ஆடியோ தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட் ட்ராக்ஸ் வந்து நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. இப்போ இந்த ஒரிஜினல் வீடியோவில் டிஃபால்ட் ட்ராக்ஸ் அவன் எது வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷோட லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா அவன் டிஃபால்ட்டாக எஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம அதை வந்து டிசேபிள் பண்ணியாச்சு, அந்த ஆடியோ நமக்கு ஒர்க் ஆகாது. இப்போ அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டைட்டில்னால் நீங்கள் இந்த ஃபைலுக்கு என்ன டைட்டில் வைக்க போகிறீங்கன்னு சொல்லி, எக்ஸாம்பிள் நம்ம அதே எபிசோட் நேம் வச்சுப்போம். Ctrl V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபைல் டைட்டில் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அட்டாச்மெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் செலக்டட் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டாவும் நம்ம எபிசோட் 1ன்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணியாச்சு. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஆடியோ ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் ஃபைல்ஸில் போய் ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆடியோ சிங்க் ஆகலை, அதை சிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா கூட டிலே இன் எம்எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிலே இன் எம்எஸ்ல வந்து ஆடியோ டிலே ஆகுதுன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸில் வந்து அது டிலே ஆகுதுன்னு சொல்லி ப்ளஸ்லையோ மைனஸ்லையோ நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பெர்மனெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டெஸ்க்டாப்பில் இருக்குது. இதே உங்களுக்கு அதை மாற்றணுன்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஐக்கான் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிசியில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். CDEG அப்படின்னு சொல்லி 4 டிரைவ் இருக்குது, இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்லேயே ஸ்டோர் பண்ணுறேன். சேவ்னு கொடுத்துட்றேன். சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட் மல்டிப்ளெக்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீடாக வந்து ரன் ஆகுது. இந்த சாஃப்ட்வேர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இதேமாரி மொபைலுக்கும் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நான் ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃபில் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை விட்டு வெளில போயிடலாம். வெளில போனோடனே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மல்டி ஆடியோ, இது வந்து மல்டி ஆடியோ, இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தமிழ் மட்டும். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் வச்சு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். 1.8 GB 2.21 GB
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 ஜிபி கிட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுலேயே. இந்த மாரி தான் நம்ம வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணாமலே நீங்கள் ஒரு மூவியை வந்து ஃபைலை ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும், நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகும். இதே நீங்கள் இந்த 1.8 ஜிபியை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி ஆடியோலேருந்து சிங்கிள் ஆடியோக்கும் மாற்றியாச்சு. மெட்டா டேட்டா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அதேமாரி நம்ம வீடியோவோட ஃபைல் சைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் டெக்கீஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதேமாரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் டிகேஜி.